டிவி தொலைக்காட்சிகள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியா களத்துக்கே போய் அங்கேயே மக்கள் முன்னாடி வந்து விவாதங்கள் நடத்துறது அப்படிங்கறது பண்றாங்க. அதுல நியூஸ் தமிழ் 24/7 தொடர்ந்து இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, நம்ம பாக்குறோம். இவங்க கன்னியாகுமரி பக்கம் போய் ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணியிருக்காங்க, பொதுமக்களே முன்னாடி வச்சுட்டு. மனோ தங்கராஜ் அவர்கள் கிட்ட வந்து மைக்கு போகும் பொழுது அவர் ஆஹா ஓஹோ நாங்க இதை பண்ணிருக்கோம் அதை பண்ணிருக்கோம் வழக்கமா கதை அடிச்சு விடுவாங்களா, அந்த மாதிரி கதை அடிச்சிருக்காரு. அங்க இருந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இவருக்கு. ஏன்னா எதையுமே பண்ண கிடையாது, ஆனா வாய்க்கு வந்ததெல்லாம் போய் சொல்றாரு அப்படின்னுட்டு இவரு சொன்னதெல்லாம் வந்து மறுக்கவும் அவருக்கு உடனே சத்தம் போடுறாரு, நீங்க உங்க அப்பா கோமணத்திலே இருந்திருப்பீங்கடா, நாங்க தானே உங்களுக்கு கோமணம் கட்டி விட்டோம், நாங்க தானே உங்களுக்கு துண்டு போட்டோம், எங்களால தானே நீங்க செருப்பு போட்டு நடக்கிறீங்கன்னு இவங்களோட ஆணவ பேச்சுதான் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் இதையே சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க இல்லையா. இவன் மேடல்ல சொல்லவும் மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க.